இது வந்து பார்த்திங்கன்னா 40க்கு 22 ஒரு ஒன் சைட் டாப்பு போடுறதுக்கு. கீழே அடியில் பூவோடு மேலே சிமெண்ட் சீட்டு. எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். என்னோடய ஃப்ரண்டேஜ் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 நாளில் ஃபினிஷிங் ஆகிடும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பழைய வீடு. இது வந்து ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். முதல்ல வீடு வந்து இதோட ஃபினிஷிங் இந்த இதோட முடிஞ்சது வீடு. இதோட எஜ்ஜோட இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி பழைய கல் சேவரை வந்து ஃபினிஷிங் பண்ணி அப்படியே மேட் மாதிரி அடிச்சிருக்கு. ரஃப்பாக அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, பழைய கல் சேவர். இது வந்து அப்படியே இது மாதிரி களையை அடிச்சு விட்றது. இது மாதிரி களையை அடிச்சு விட்டது நிற்கி பழைய சேவர் மண் சுவர் வச்சுருப்பாங்க. நம்ம டேரெக்டாக இது பண்ண முடியாது. ரஃப் கோட்டிங் ஒரு கோட்டிங் போட்டு அப்புறம் தான் அடிச்சோம்னா இன்றைக்கி இது மாதிரி தான் போடணும். பழைய வீடு போடுறப்ப அந்த சில் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. இந்த காங்கிரீட் ஒரு 3 கம்பி சுற்றி வர எல்லா பக்கம் லாப்டுக்கு மேலே அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி எல்லாம் எங்கெங்கே போகுது எல்லா பக்கம் கம்பி போட்டு சில் காங்கிரீட் போட்டு விட்டாங்கன்னா இந்த பழைய கல்ச்சவத்துக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கெல்லாம் ஃபுல்லாக தான் போட்டிருக்கு. இது வந்து உயரம் பார்த்திங்கன்னா 11 அடி. கீழே இருந்து மேலே அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபினிஷிங் 11 அடி நம்ம ஃபினிஷிங். ஃப்ரண்டேஜ் வந்து 10 அடி ஃபினிஷிங். இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஹைட்டு கீழேருந்து மேலே 11 அடி போட்டோம்னா தான் அந்த ஹீட் அதிகமாக இறங்காது ஹைட்டே ஏற்றுறோம்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி போகணுன்னா கால் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள்.